மகளிர் உரிமை முன்னேற்றத்துக்காக ஏராளமான திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து சிறப்புரையாற்றியுள்ளார். அப்பொழுது பேசிய அவர், பெண்கள் உரிமை முன்னேற்றத்திற்காக ஏராளமான திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது. அரசு பணிகளில் மகளிருக்கு இடஒதுக்கீடு, மகளிர் உதவித்தொகை குழுக்கள், சொத்துக்களில் பெண்களுக்கு சம உரிமை அளித்தது திமுக அரசு. திமுகவின் கொள்கைகளில் பாலின சமத்துவம் மிக முக்கியமானது என்றார். உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் மிகுந்த ஆச்சரியத்தோடு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். என்ன ஆச்சரியம் என்றால், இவ்வளவு அமைதியாக உட்கார்ந்திருக்கிறீர்களே. அது ஆயிரக்கணக்கில் திரண்டிருக்கக்கூடிய தாய்மார்களிடத்தில் இவ்வளவு பெரிய அமைதியை நான் பார்க்க முடிகிறது. 4 பெண்கள் இருந்தால் அந்த இடம் எப்படி இருக்கும் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆயிரக்கணக்கில் திரண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள் இவ்வளவு அமைதியாக இருப்பதை நான் இங்கு தான் பார்க்கிறேன், இந்த தொகுதியில் தான் பார்க்கிறேன். இதுதான் இன்றைக்கு தாய்க்குளம் அடைந்திருக்கக்கூடிய வெற்றி. அப்படிப்பட்ட இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் நீங்களெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நம்முடைய அருமை நண்பர் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் மிக தெளிவாக புள்ளி விவரங்களோடு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து உரையாற்றக்கூடிய நானும் சுருக்கமாக உங்களிடத்தில் எடுத்து வைக்க விரும்புவது, முதல்ல நேற்றைய தினம் புத்தாண்டு பிறந்து நான் கலந்து கொள்ளக்கூடிய முதல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. அதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. புத்தாண்டிற்கு முன்னாடி நான் பங்கேற்ற நிகழ்ச்சிகளில் ஒன்றா புதுமை பெண் விரிவாக்க திட்டம் இருப்பது ஒரு குறிப்பிடத்தக்க வகையில், பெருமைப்படத்தக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. திராவிட இயக்க சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி சமத்துவத்தை நிலைநாட்ட உருவான இயக்கம்தான் நம்முடைய இயக்கம். அதில் பாலின சமத்துவம் முக்கியமான ஒன்று. பெண்களுடைய உரிமைகளுக்காகவும் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் ஏராளமான திட்டங்களை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு ஏற்கனவே அண்ணா காலத்தில், கலைஞர் காலத்தில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியிருந்தாலும், அதை தொடர்ந்து இன்றைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அரசு அண்ணா வழியில, கலைஞர் வழியில, தந்தை பெரியார் எந்த கனவை கண்டு கொண்டிருந்தாரோ, எதற்காக வாழ்நாள் முழுவதும் போராடினாரோ, அந்த எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படக்கூடிய வகையில் இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா, அரசு பணிகளில் மகளிருக்கு இடஒதுக்கீடு, மகளிர் சுய உதவி குழுக்கள், சொத்துல பெண்களுக்கு சம உரிமை, இப்படி பல்வேறு திட்டங்களை நிறைய சொல்லலாம். பெண்களுடைய பொருளாதார தன்னிறைவுக்காகவும் பல திட்டங்களை நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் நாம் தொடர்ந்து தீட்டி வந்து கொண்டிருக்கிறோம். பெண்கள் கல்வி அறிவு பெறணும் என்பதை தாண்டி அதனுடைய அடுத்த கட்டமாக இன்னைக்கு பெண்களுடைய உயர்கல்வியை உறுதி செய்யக்கூடிய வகையில் நாம் திட்டங்களை தீட்டி வருகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அதாவது விடியல் பயணம் திட்டம், அதைத் தொடர்ந்து புதுமை பெண் திட்டம், பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கான தோழி விடுதி, ஹாஸ்டல், இப்படி ஒவ்வொரு திட்டமே பெண்களுடைய கல்வி அறிவு பெறணும், பெண்கள் நல்ல வேலைக்கு போகணும், பெண்கள் அதிகாரத்தில் போய் அமரணும், பெண்கள் உலக அறிவை பெறணும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் இன்றைக்கு நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணம்
பெண்கள் உயர்ந்தால்தான் ஒரு சமூகம் நிமிர்ந்து நிற்க முடியும். அதனால்தான் பெண்ணிடமை தீர மட்டும் பேசும் திருநாட்டு மண்ணிடமை தீர்வருதல் முற்கொம்பென்னு புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் பாடினார். பெண்ணிடமை தீர்ந்து பெண் அதிகாரம் பெறும் அந்த மாற்றத்தை நோக்கி இன்றைக்கு தமிழ்நாடு மிக வேகமாக போய்க் கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் இத்தனை திட்டங்களை நாம் செயல்படுத்தி வருகிறோம். பெரிய அளவிலான பல திட்டங்களை இப்படி நம்ம அரசு செஞ்சுக்கிட்டு வந்தாலும் சின்ன சின்ன அளவிலான திட்டங்களும் ரொம்ப முக்கியமாக அமைந்திருக்கிறது. தங்கை அந்த அனிதா பெயரில் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி என்று ஒன்று ஆரம்பித்து பெண்களுக்கு திறன் பயிற்சியை என்னை தேர்ந்தெடுத்த குளத்தூர் தொகுதி மக்களுக்காக அந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். டேலி உள்ளிட்ட கணினி சார்ந்த படிப்புகள், இலவச மடிக்கணினி, தையல் பயிற்சி உள்ளிட்ட பல பயிற்சிகளை பெண்கள் முடித்து இன்னைக்கு அவங்கெல்லாம் நல்ல நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த நிலைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். குளத்தூர் தொகுதியில் அந்த அனிதா ஆட்சியர் சார்பில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளும் போது அதை அவங்க சொல்லி கேட்குறப்போ எனக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி அளவிட முடியாத அளவில் அமைந்திருக்கும், பெருமையும் சேரும். அதே போலதான் இன்றைக்கு இந்த சைதை தொகுதியில் நம்முடைய அமைச்சர் மாண்புமிகு மாசு அவர்கள் முன்னெடுப்பில் இன்னைக்கு கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம் தொடங்கப்படுகிறது.